ஆக முதலாவது தேவனிடத்தில் எதிர்பாருங்கள், இரண்டாவது பெற்றுக்கொண்டதை அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுங்கள், மூணாவது எப்போதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறது, வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே அதை கவனமாகவும் கடினமாக உழைத்தும் நீங்கள் முன்னேற பழகுங்கள். நான்காவது, அனுபவித்து கொண்டாடி தேவனை துதியுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய வேலைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியான வேலைகளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரைக்குள் களி கூறுங்கள், கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஸ்தோத்தரிக்க 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 கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக தேவனுடைய தயவு உங்கள் முன்பாக செல்லும். தேவனுடைய தயவு உங்கள் முன்பாக செல்ல செல்ல அவருடைய காருண்யம் உங்களை பெரிதாக மாற்றும். ஆக ஆசீர்வாதமான மழை இந்த மாதம் உங்கள் மேலே பெய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆக இந்த